ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சனாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் காரசாரமான வெள்ளை மொச்சை காரக்குழம்பு எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சனாஸ் ரெசிபீஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம குழம்பு வைக்கிறதுக்கு அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கலாம். அதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு அதில் 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் அதில் 1/2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். 2 பொரிஞ்சு வந்ததும் அது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதும் அது கூட 1/2 கப் சின்ன வெங்காயம் நான் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக நீங்கள் பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்து பண்ணும்போது குழம்போட டேஸ்ட் நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் கிளறிக்கலாம். கிளறிட்டு இப்போ அது கூட 10 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது கூடவே 2 பச்சை மிளகா கீரி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கிட்டு இப்போது அது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறிக்கோங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறிட்டு இப்போது 2 தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 தக்காளி அது இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நல்லா கிளறிக்கோங்க. இப்போது இந்த குழம்புக்கு நம்ம கத்திரிக்காய் சேர்த்து பண்ணால் நல்லாயிருக்கும். அதனால் நான் 3 கத்திரிக்காய் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது நம்ம தேவையான மசாலாலாம் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா கிளறிக்கோங்க. கிளறிட்டு நான் வெள்ளை மொச்சை நைட்டு ஊற வச்சு 8 மணி நேரம் ஊற வச்சு 2 விசில் விட்டு எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது லெமன் சைஸ் அளவு புளியை நான் 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருக்கேன், அதை நல்லா கரைச்சி அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி, குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி தேவையான அளவு உப்பும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். கொதித்ததுக்கப்புறம் இப்போ பாருங்கள், காரசாரமான வெள்ளை மொச்சை குழம்பு ரெடி. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சனாஸ் ரெசிபீஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.